சென்னையை தொடர்ந்து தென் மண்டலத்தில் இரண்டாவதாக மதுரையில் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான மகிழ்ச்சி திட்ட குடும்ப நல மையம் துவக்கி வைக்கப்பட்டது. முன்னதாக மகிழ்ச்சி குடும்ப நல மையத்தை பார்வையிட்ட டிஜிபி மையத்தின் செயல்பாடுகள், சிகிச்சை மையங்கள் குறித்தும் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய டிஜிபி, மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்ட காவலர்கள் மற்ற காவலர்களுடன் உரையாடுவது சிறந்தது என்றும் கூறினார். போஸ்டர் ரெடி பண்ணோம். அந்த போஸ்டர்ல இதை பத்தி எழுதிட்டு மனநிலை பாதிக்குதுன்னா நீங்க நம்பர்ல கொடுத்தோம். அந்த நம்பர் எப்படியே போயிடுச்சு, வெளியூருக்கு போயிடுச்சு. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஹோசூர்ல, தருமபுரியில சில ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் பண்றாங்க. நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, ஹெல்ப் செய்ய முடியுமா அதெல்லாம். அப்போ நமக்கு தெரியுது இந்த மாதிரி சென்னையில மட்டும் பத்தாது, டெஃபினட்டா இந்த வெளியூர் நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்படுது. இது எப்படி செய்யலாம்? ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். அப்புறம் சென்னை பக்கமா இருந்தது. அதற்கு என்னன்னா, சப்போஸ் யாராவது முடியலையா கூட அவருக்கு வீடியோ கவுன்சிலிங் மூலியமா நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தலாம், அவங்களை பேசிக்கலாம். சில இடத்துல பேசுனதுக்கே ஒரு திருப்பு கிடைக்குது, பேசும்போது திருப்பு கிடைக்குது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர ரோந்து வாகனத்தை காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த போக்குவரத்து ரோந்து வாகனங்கள் மாநகரின் ஆங்காங்கே நகர்ப்பகுதிகளில் மக்கள் நெருக்கமான பகுதிகளுக்கு சென்று போக்குவரத்து சீரமைப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும், குற்றம் நடைபெறும் இடத்திற்கு விரைவாகவும் குற்றம் நடைபெறாமல் தடுக்கவும் நகர் முழுவதும் ரோந்து செல்லவும் வசதியாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.